ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நமது தமிழர்களின் பாரம்பரியமான ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம். உக்காளி பொடி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறது, என்னென்ன தேவைன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்தது பொன்னி அரிசி. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ கழுவியாச்சு. வேறு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ நல்லா ஊறியாச்சு பாருங்கள். இதை நம்ம மிக்சியில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இது கூட 2 ஏலக்காயும் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நான் ஒரு 3/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் 1 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இது நெய்யில் சேர்த்த மாதிரி வாசமாக இருக்கும், கம்ம கம்மன்னு. வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஒரு ஸ்லோவாக வச்சு நம்ம இந்த ரெசிப்பியை செய்யணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். பாருங்கள், நம்ம கிளற கிளற இந்த மாவு அப்படியே கெட்டியாயிரும். இது நமது பாரம்பரியமான ஸ்வீட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மற்றபடி டேஸ்டெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நம்ம ஒரு தடவை செஞ்சோம்னா பிள்ளைங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். கிராமத்தில் அடிக்கடி இந்த ஸ்வீட் செய்வாங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஸ்போர்க்கை வச்சு நம்ம குத்தி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அதனால் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கரண்டியால் கூட நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குன்னு இன்னுமே நம்ம கிளற கிளற உதிரியாக வந்துடும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா செய்யலாம். இப்போ நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதை நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் கிளறி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உக்காளி பொடி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.